காஞ்சிருச்சு. கொஞ்சம் நிறைய அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 குழிக்கரண்டியாவது நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். இப்போ நீலவாக்கில் வெட்டி வச்ச எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தா போதும். அப்புறம் மறுபடியும் கிரேவியில் சேர்க்கும்போது மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இருக்கு வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். கடைசியாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கத்திரிக்காய் கூட அந்த கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லா கோட் ஆகி ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இனி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு சர்விங் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த கிரேவி போட்டாலே போதும், நிறைய சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை பாட்டி சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.